ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கார்டன்னு ஒன்று வச்சுட்டாவே நம்மளுக்கு டெய்லி வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி தான் மார்னிங் வந்து என்னோடய கார்டன் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் என்னன்னா, இந்த செர்ரி டொமேட்டோ சொல்கிறேன் இல்லையா, இவனை வந்து நான் வந்து சேவ் பண்ணி எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. இந்த ஆடி காற்றுல வந்து கீழே விழுந்துகிட்டே இருந்தான். ஸோ அதனால இவனை வந்து அவ்வளோதான், இவனை வச்சுருக்க வேண்டாம், மற்ற செடியெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எடுத்தாச்சு. ஸோ அவன் கீழே விழுந்திருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட ஃப்ரெண்டெலாம் வந்து அந்த செர்ரி டொமேட்டோவை பிக் பண்ணி சாப்பிட்றானுங்க. அவன் தான் ரேட்டு. அவங்களாம் வந்து சாப்பிட்றதுனால அவனை சூப்பராக எடுத்துட்டு அந்த பிளேஸை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் காய் இருந்தாங்க, அவங்கள வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்து இது வந்து என்னென்னா லாங் பீன்ஸ், அதாவது உங்களோட ஊரில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, காராமணி, தட்டைப்பயிறு, யார்டு லாங் பீன்ஸ் அப்படிலாம் இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. ஸோ இந்த செடியில் வந்து இந்த செடி வளர்க்குறதுக்கு வந்து என்னென்னா, ரொம்ப சன்லைட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியான சன்லைட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மிடில்ல இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து இவனை வந்து என்னென்னா பூச்சிங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பூச்சிங்களுக்கு வந்து எப்படின்னா, நல்ல செடியை தான் வந்து தேடி வந்து பூச்சி வந்து விழுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவனை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வச்சு கொஞ்ச நாளில் வந்து பூச்சி விழுவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி பூச்சி விழும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வேப்பந்தழை இல்லாட்டினா வந்து நம்ம ஃபர்டிலைசருக்காக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தண்ணி வாட்டர் வந்து ஒரு 10 டேஸ்க்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த இது எடுத்து அதில் அடிச்சு விட்டிங்கனாவே அது போயிடும். அதுக்கப்புறம் காய் பாருங்கள், அப்படியே எப்படி நீளமாக அப்படியே பார்க்குறதுக்கு இந்த பூ கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா நார், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காயே வந்து சூப்பராக வந்து பச்சை பசேன்னு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் இல்லையா, என்கிட்ட வந்து ஒரு செடி இருக்கிறான்னு சொல்லிட்டு, அந்த கத்திரிக்காய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட ஹார்வெஸ்டிங் வந்து கொஞ்சம் வந்து அவர் யோக நிலையில் இருக்கிறார் இப்போது. ஸோ அதனால வந்து எல்லா பூவையும் வந்து காய்ச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாயிட்டார். பட் ஆனால் பூச்சி விழுந்துட்டார் அது அவர் இதுலேயும். அதுக்கும் அவங்களும் கன்ஃபார்மாக என்னென்னா, இந்த மாதிரி ஃபர்டிலைசரில் வாட்டரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே வந்து அந்த பூச்சி வராது. ப்ளஸ் வந்து அந்த ஃபர்டிலைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாவே காய் நல்லா கொடுக்கும். ஸோ அது வந்து காய் இந்த லாங் பிரிஞ்சாலும் இந்த பிரிஞ்சாலும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய். இந்த அவரைக்கால மேக்ஸிமம் என்ன வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் வந்து பழுப்பு நிறத்தில் வரும், சில வந்து என்ன ஓட்டையாக விழும். இந்த இதில் வந்து பூச்சி அந்த மாதிரி தான் வந்து தாக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து அதை நீம் ஆயிலை வந்து நல்லா 1 டே பிஃபோர் இல்லாட்டி 2 டேஸ் பிஃபோர் வந்து வாட்டரில் வந்து நல்லா வச்சுருந்து அடுத்த நாள் இதில் அடிச்சு விட்டிங்கன்னா அந்த பூச்சியும் வந்து விழாது. காய் சூப்பராக கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், கொத்தா எவ்வளோ அவரைக்காயின்னு பார்த்தீங்களா? ஒரு கை இப்படி ஒரே ஒரு க்ரோ பேக்கில் தான் நான் வந்து அவரைக்காய் செடி வச்சுருக்கிறேன். ஆனால் காய் பாருங்கள் எவ்வளோ காய் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவனோட இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகே வந்து அந்த காய் ஃபுல்லாக வந்து அந்த பூவெல்லாம் காயாக மாறினதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்சே ரெடி ஆவாங்க. அப்படி தான் இவனோட க்ரோயிங் ஸ்டேஜ் க்ரோத் ஸ்டேஜ் வந்து இருக்கும். பார்க்குற சூப்பராக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் வந்து கொடியாக போற வேண்டியவன். ஸோ அதனால வந்து இவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. அதனால வந்து இவன் உங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்குவோம், இல்லாட்டா இந்த க்ரோ பேக்கில் இந்த அவரைக்காயை வந்து வச்சு வளருங்க. ஏன்னா காய் அவ்வளோ காய்ங்க, அவ்வளோ காய் தருவான். நெக்ஸ்ட் வந்து நம்ம தங்கமேனி. அதாவது தங்கத்தோட ரேட் எப்போல்லாம் ஏறி இறங்குன்னு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி தான் இவரோட அருமை வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் புரியாமல் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் புரிய வைப்பார். இப்போ கொஞ்ச நாளாக வந்து தக்காளியோட ரேட்டு கொஞ்சம் ஹைக்கில் போயிட்டுருக்குது. அதனால வந்து கன்ஃபார்மாக உங்கள் கார்டனில் டொமேட்டோ போட்டு வச்சுக்கோங்க. இவரில் வந்து என்னென்னா, ஒரு 4 பழம் வந்து பழுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதில் ஒருத்தர் சொத்தையாயிட்டார். இதில் வந்து எவரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்காங்க இவங்கள. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைத்தியம் பார்க்கணும். அதே மாதிரி என்னோடய கார்டன் இன்சைடில் வந்து ஒரு டொமேட்டோ செடி இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப பரிதாப நிலை. இவங்கள வந்து பிடுங்கி போட முடியாமல் இருக்குது. பட் ஆனால் இவங்க காய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால வந்து அவர்கிட்ட வந்து ஹாப்பியாக அதை வாங்கிக்கிட்டு ஒரு 4 தக்காளி 1 டேக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு கிடச்சிருச்சு இல்லையா, அது வரைக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து குறுக்கால் நெருக்கலாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கடந்து தான் இந்த ஹார்வெஸ்டிங் வந்து, ஏன்னா இந்த காயெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டொமேட்டோ.
அந்த டொமேட்டோ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது இல்லையா? அது கலர் பாருங்கள். அவ்வளோ ஒரு ரம்மியங்க அந்த கலர். இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப கலருங்க ரெட்டு தான் உங்களுக்கு அப்படின்ற மாரி இந்த ப்ளூ கலர் வந்து டார்க் ப்ளூ பர்பிள் கலரு இந்த 2 பிரிஞ்சால் கிடச்சாங்க. ஸோ இந்த லாங் பிரிஞ்சால்லையே ஸோ அவங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்பயும் வந்து நம்மளுடைய கார்டனில் டெய்லி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த செர்ரி டொமேட்டோவும் சில்லியும். இந்த செர்ரி டொமேட்டோவில் பாருங்கள், இந்த செடி பாருங்கள். லீஃப் எல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு. அதாவது ட்ரை ஆகி கீழே விழுந்துட்டாங்க. பட் ஆனால் அதில் உள்ள செடி அந்த 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 பட்டு போனதுக்கு அதுக்கும் அந்த இதில் வந்து அப்படியே மட்டும் ரெட்டிஷ்ஷாக ஒரு பழம் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செர்ரி டொமேட்டோ வந்து சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நிறைய காய் இருந்தாங்க. அந்த அப்படியே அந்த செடியை தூக்கி போடாமல் அதில் இருக்க காயெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ பறிச்சுட்டு நிறைய செர்ரி டொமேட்டோஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி கிடச்சிச்சு. அது வந்து ஒரு பாப்பா இருக்காங்க எங்கள் வீட்டில். அந்த பாப்பாவுக்கு வந்து இந்த காயெல்லாம் பிடுங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். சீட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பழத்தை பிடுங்குறதா இருந்தாலும் சரி. பட் ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அழகாக பிளேட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ஒரு சைடில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைடில் வந்து என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து என்னென்னா, இந்த செர்ரி டொமேட்டோ வந்து கீழே இந்த ஆடி காற்று வந்தாலும் வந்துச்சு, இவனை வந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அதனால நான் வந்து டைப் பண்ணுறதே விட்டுட்டேன். கீழே விழுடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அவனும் கீழே விழுந்ததுனால என்ன ஆகிட்டான், இந்த ரேட்டெல்லாம் வந்து எங்கிட்ட சுற்றி தருவானுங்க. ஸோ அவங்களாம் வந்து அதை வந்து கொஞ்சம் கொதறி வச்சுட்டு போகிறானுங்க. அதனால அந்த செடியவே பிடுங்கிட்டேன். பிடுங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், காய் பழம் 2மே சேர்ந்தாக்குள்ள இருந்துச்சு. ஸோ அவரை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஃபுல் பிளேட்டு நிறைய எப்போயுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போவேன். அப்படி தான் இன்றைக்கி கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் கிடச்சாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காயெல்லாம் கிடச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஹாப்பினஸோடு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.